ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமால அன்றாட நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள பத்தியும், நடிகர், நடிகைகள பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள இப்ப நாம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். அக்காவும் தங்கச்சியும் ஸ்விம் ட்ரெஸ்ல நீச்சல் குளத்துல சந்தோஷமா இருந்திருக்காங்க. நம்ம அக்கா இப்படி இது வரைக்கும் பிகினிலாம் போட்டது இல்லையே, ஆமா. தெரியாம அறியாமல அதை போட்டாங்க. தங்கையை சந்தோஷப்படுத்துறதுக்காக, தனக்கு சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்காக போட்டிருக்கலாம். சாய் பல்லவிங்கிற இமேஜே தகந்து சுக்குநூறு ஆயிரும். நிச்சயமா சாய் பல்லவி அந்த மாதிரி காசுக்கு ஆசைப்படுறது இல்லை. முத்தம் கொடுப்பார் என்ற காரணத்துக்காகவே கமலஹாசன் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னது. லிப்லாக்குங்கிறது தான் கிஸ்ஸு. நீங்க என்னங்க கன்னத்துல கிஸ் அடிக்கிறதெல்லாம் கிஸ்ஸுங்கிறீங்க. நடிகைகள்ங்கிறவங்களே கிளாமர் ட்ரெஸ் போடுறது தப்பு இல்லை. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். நம்ம நடிகர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனா நடிகைகளை பத்தி பெரிய அளவுல பேசினது இல்ல. மேக்சிமம் குறிப்பிட்ட ஒரு சில நடிகைகளை பத்தி ஏன் இப்போ திருமதி ரோபோசங்கரை பத்தி போன இதுல பேசணும்? அவங்க நடிகை தானே. அவங்க பெரிய நடிகைலாம் இல்ல சார். அப்படிங்க. பொதுவா நம்ம நிறைய நடிகர்களை பத்தி தான் அதிகமா நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி நீங்க ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு நடிகைனா சாய் பல்லவி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. இப்ப சாய் பல்லவி தொடர்ந்து அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. நயன்தாராவையே சம்பளத்துல பின்னுக்கு தள்ளிட்டாங்க அப்படின்ற ஒரு பேரும் இப்ப அது மட்டும் இல்ல, அவங்க ராமபுரானை பற்றிய அதுல சீதாவை நடிக்கிறாங்க. அப்போ அவங்க வெஜிடேரியனா இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாராட்ட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க ரீசெண்டா துபாயில போயிட்டு பெரிய அவார்டுமே வாங்கியிருந்தாங்க. இப்போ கலைமாமணிக்கும் நாமினேட் ஆயிருக்காங்க. இத பத்தி இது வரைக்கும் அவங்கள பத்தின கான்ட்ரோவர்சி வந்தது கிடையாது. ஆனா இப்போ திடீர்னு ஒரு போட்டோ ஒன்னு ரிலீஸ் ஆகி அது ஒரு வைரலா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அந்த போட்டோ நிஜமான போட்டோ தான். ஏஐன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இல்ல, ஏஐலாம் கிடையாது. அதாவது அவருடைய தங்கச்சி பூஜா கண்ணன் இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்துல போய் கூட சாய் பல்லவி டான்ஸ் ஆடினாங்க. அக்காவும் தங்கச்சியும் போயிருக்காங்க. போன இடத்துல அக்காவும் தங்கச்சியும் ஸ்விம் ட்ரெஸ்ல நீச்சல் குளத்துல சந்தோஷமா இருந்திருக்காங்க. அதை பூஜா கண்ணன் நம்ம அக்கா இப்படி இது வரைக்கும் பிகினிலாம் போட்டது இல்லையே, தெரியாம அறியாமல அதை போட்டாங்க. ஆனா அந்த அம்மா பூஜா கண்ணன் தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இதை போட்டிருக்காங்க. அதனால அது ஏஐ சாய் பல்லவின்றது தான் உறுதி. அதுல எந்த சந்தேகமே இல்ல. அது தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாம போட்டாங்களா? இத பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே, அவங்க ஒருவேளை கிளாமர் ட்ரெஸ்ஸும் போட்டு நடிக்க தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நிஜ வாழ்வுல தங்கையை சந்தோஷப்படுத்துறதுக்காக, தனக்கு சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்காக போட்டிருக்கலாம். அது ஒரு நீச்சல் குளம். அதுல ஒரு 2 பேர் தான் இருந்திருப்பாங்க, எல்லாரும் 100 பேர் இருந்திருப்பாங்க. ஆனா இதே பிகினி நீச்சல் ட்ரெஸ்ஸை சினிமாவில் போட்டா எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் பார்ப்பான். சாய் பல்லவிங்கிற இமேஜே தகந்து சுக்குநூறு ஆயிரும். அதனால அதுக்கு வேற, இது வேற. நிச்சயமா சாய் பல்லவி அந்த மாதிரி காசுக்கு ஆசைப்படுறது இல்லை. அதே மாதிரி முத்தம் கொடுப்பார் என்ற காரணத்துக்காகவே கமலஹாசன் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னது. ஆனா இவங்க நிறைய கிஸ் சீன் எல்லாம் பண்ணிருக்காங்களே சார் சாய் பல்லவி. இல்ல, அது லிப்லாக் பண்ணது இல்ல, பட் கிஸ் சீன் நிறைய பண்ணிருக்காங்க. அதான் லிப்லாக்குங்கிறது தான் கிஸ்ஸு. நீங்க என்னங்க கன்னத்துல கிஸ் அடிக்கிறதெல்லாம் கிஸ்ஸுங்கிறீங்க. லிப்லாக்கு கமலஹாசன் படத்துல உண்டு அப்படிங்கிறதுக்காக நாசுக்கா இல்லை அப்படின்ட்டாங்க. அது எனக்கு தெரியும். அது அவங்க ஓப்பனா சொன்னாங்க. அதே மாதிரி நீ காசு கிடைக்குங்கிறக்காக தெலுங்குல உள்ள எல்லா படங்களையும் ஒத்துக்கிறதே இல்லை, ஹிந்தி படங்களையும் ஒத்துக்கிறது இல்லை. டீசெண்டா நல்ல அந்த 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 பாத்திரத்தில் நடிச்சா நம்ம மக்களை சென்றடைவோம், மக்களுக்கு நம்ம பேர்ல நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் அப்படின்னா தான் நடிப்பாங்க. அப்போ பணம் எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் கிளாமரா நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? கிளாமர் வேறு, பிகினி ட்ரெஸ் வேற, லிப்லாக் வேற. கிளாமருங்கிறது அது தப்பு இல்லை. ஏன்னா நடிகைகள்ங்கிறவங்களே கிளாமர் ட்ரெஸ் போடுறது தப்பு இல்லை. கிளாமர் ட்ரெஸ்ஸுங்கிறது 25%ங்கிறது வேற, 70% 100%ங்கிறது வேற இல்லையா? அதாவது கவர்ச்சி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஆபாசம் அப்படி அல்ல. கவர்ச்சிக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது நம்ம சுருதியாசிரியர் அடிக்கடி சொல்லும்.
அதாவது நடிகைகளை வந்து நீங்கள் வந்து கவர்ச்சி ட்ரெஸ் போட்டால் உடனே வேற மாதிரி நினைக்கிறீங்க. கோயிலில் அம்மன் சிலைகள்லாம் எப்படி இருக்கு போய் பாருங்க. ம். உங்கள் பார்வையில் கோளாறுன்னு ஸ்ருதிஹாசன் நச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அதனால அதுதான் கமல் சாருமே அடிக்கடிக்கு அததான் சொல்லுவாரு. பார்க்குறவங்க கண்ல தான் இருக்கு தப்பான விஷயம் அப்படின்றதுன்னு சொல்லுவாரு. அது உண்மைதானா? உண்மைதான். ஓகே. அதாவது அந்த கதை ஒரு மாதிரியான கதைன்னா ஒத்துக்கூடாது. ம். ஒத்துக்கிட்டா நடிக்கணும். ஓகே. சில கதைகள் வந்து இப்போ நிறைய 2, 3 படம் வந்திருக்கு. ம். அதெல்லாம் நம்ம ஒரு அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பாவோட உட்காந்து பார்க்கும்போது, "ஏன்டா நாயே இந்த படத்துக்கு ஏன்டா கூட்டு வந்தேன்னு" அந்த பார்வையிலே சொல்லுவாங்க ஆமா, வயசானவங்க. ஆமா. அந்த மாதிரி படங்கள் நான் சொல்லல. ஓகே. மற்றபடி பொதுவா ஹீரோ இந்த கமர்ஷியல் படம் இருக்கு இல்லையா? ம். அதாவது மசாலா படங்கள். அதுல ம். கவர்ச்சி ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஓகே சார். ஸோ சாய் பல்லவிய பத்தின அந்த வைரல் வீடியோக்கு ஒரு சரியான பதில் குடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி சாய் பல்லவிக்கு கலைமாமணி கொடுப்பதற்கு 100க்கு 100 பொருத்தமானவர். ஆமா. ஏன்னா நல்ல ஒரு நடிப்ப வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது 3 மட்டும் இல்ல, படத்துலயுமே. பச்சை தமிழச்சி, ம். மலைவாசி இனத்தை சேர்ந்தவர். ம். அதான் மெயின் திங். ஓகே. அதாவது மலைவாசி இனத்தை சேர்ந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு ரேகா. ம். கடலோர கவிதைகள் ரேகா. ம். அதுக்கப்புறம் இவங்க தான். ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு இடையில கார்த்திக்கோட மனைவியும் மலைவாழ் இனத்தை சேர்ந்தவங்க தான். எந்த கார்த்திக்? நம்ம நடிகர் கார்த்திக். ஓகே. ம். ம். முத்துராமன் மகன். ஓ! சரி. அவர் வந்து மலைவாசி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டாரு. ம். அந்த பொண்ணு ஒரு படத்துல கதாநாயகி நடிச்சது. அந்த படத்துல இவரும் கதாநாயகன். லவ் ஆயிடுச்சு. ஓ! அந்த படத்தை அழகன் தமிழ்மணி தயாரிச்சார். மலைச்சாரல்னு நினைக்கிறேன் அந்த படத்து பேரு. ஓகே. ஸோ சாய் பல்லவிய பத்தின ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் சார்.